Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெயில் காலத்துல நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காக வெந்தய கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு. இப்போ தண்ணி ஊத்திட்டு நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டேன். இதை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். 15 பல் பூண்டு. பூண்டு வந்து ரொம்பவும் பெருசாகவும் இல்லை, ரொம்பவும் சின்னமாக இல்லை, மீடியம் சைஸ் பூண்டை எடுத்து ஒரு 15 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 3.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நல்லா குழைய வேகணும் அரிசி, அதனால 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடிட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அரை மூடி தேங்காய் எடுத்து 3 கப் தண்ணி சேர்த்து பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். சாதம் பாருங்க நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா குழஞ்சி இருக்கணும் கஞ்சிக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம். 3 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன்னா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்தய கஞ்சி ரெடி. இதில் நம்ம தேங்காய் பால் வெந்தயம்லாம் சேர்த்துருக்கனால காலை டிஃபனுக்கு எடுத்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு தடவை இட்லி தோசைக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்து சாப்பிடுங்க. இது வந்து வாரம் ஒரு தடவை வெயில் காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சூடு நல்லா தணிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.